السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. கண்ணியத்துக்குரிய மாணவிகளே மற்றும் கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நமக்கு தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபுடைய தலைப்பின் கீழ் வரக்கூடிய புத்தகம் இது மன்ஹஜு ஸலஃபுடைய வழிமுறையில் கிடையாது என்ற புத்தகத்திலிருந்து பாடங்கள் நாம் பார்க்கிறோம். இன்று 7ஆம் அமர்வாக இருக்கு. இதுல 5வது உபதேசமாக ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார்கள். قال حفظه الله: ليس من منهج السلف الإهمال في الكلام عن التوحيد وتثبيته في النفوس. தௌஹீதை புறக்கணித்தல், அல்லாஹ்வின் தௌஹீது பற்றி பேசுவதிலும் மக்களின் இதயங்களில் இந்த தௌஹீதை உறுதிப்படுத்துவதிலும் புறக்கணிப்பு காட்டுவது ஸலஃப் மன்ஹஜின் அல்ல. ஏனெனில் தௌஹீது தான் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையின் இஸ்லாம் என்ற கட்டிடம் நிறுவப்படும் அடித்தளம் ஆகும். இந்த விஷயத்துல தௌஹீத், அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்ததும் இந்த பூமியில் மனிதனை பிரவேசிக்க செய்த மிக உன்னதமான ஒரு நோக்கம் தௌஹீதை நிலைநாட்டுவது. சூரத்து தாரியாத்துடைய வசனம் நமக்கு தெரியும். وما خلقت الجن والانس الا ليعبدون. நான், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. இங்கு யஅபுதூன், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீரில் நாம் பார்க்கும் பொழுது யஅபுதூன் ஐ யுவஹிதூனி, யாபுதூனி ஐ யுவஹிதூனி, என்னை மட்டுமே, தௌஹீதை வணக்க வழிபாடு அனைத்துமே எனக்காக மட்டுமே சமர்ப்பிப்பதற்காக, வேறு எதற்காகவும் கிடையாது. அப்போ தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைத்தான். இதை உள்ளங்களில் நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினான். அதை சூரத்துல் பையினாவுடைய வசனங்களும் நமக்கு மத்தியில் இருக்கு. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டிடப்பட்டது அல்லாஹ்வை மட்டுமே வழிபடுவதற்காக, அவனுக்கு மார்க்கத்தை முழுமையாக ஒப்படைத்தவர்களாகவும் இஹ்லாஸாகவும் நாம் செய்வது, வேறு எதற்காகவும் கிடையாது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ். அப்போ இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம், தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகத்தான். இப்போ குறிப்பாக இந்த சமகாலத்தில் கணிக்கக்கூடிய மாணவிகளே, சமகாலத்துல தௌஹீதுடைய விஷயங்கள்ல ரொம்ப அலட்சியம் காட்டப்படுகின்றது. இந்த தருணத்தில் தான் இந்த தௌஹீதுடைய விஷயங்கள்ல ரொம்ப நாம மக்களுக்கு நினைவுபடுத்துவது என்பது கடமையாக இருக்கின்றது. ஸலஃபு ஸாலிஹீன்கள், நம்முடைய ஸலஃபில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், லட்சியம், இலக்கு பார்க்கும் பொழுது அனிஅபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத். 2, அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், தாகூத் அல்லாஹ் வணங்கப்படக்கூடிய அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டு விலகி இருக்கணும். இந்த ஒரு விஷயத்திற்காக எல்லா நபிமார்கள், அப்போ நம்முடைய ஸலஃப் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் இருக்கின்றனர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி, அதே போல நாம இப்போ இருக்கக்கூடிய நிலை பார்க்கும் பொழுது சிலருடைய அலட்சியத்தனம் என்று சொல்லலாம், அல்லது இத ஆற போடுவது என்று சொல்லலாம். இப்ப என்ன அவசியம், இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களே பெரிய குழப்பம் இருக்கு. ஆங்காங்கே எஜுகேஷனுடைய விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம் இந்த சமுதாயம். அதே மாதிரி எக்கானமி, பொருளாதாரத்துடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுதும் அதே நிலையில் தான் இருக்கின்றது. ஹெல்த்துடைய விஷயம் பாருங்க, அங்க பெண் குழந்தைகளுடைய படிப்புடைய விஷயங்களை பாருங்க, திருமணத்துடைய விஷயங்கள் பாருங்க, விபச்சாரம்,
அட்டுழியம், சூதாட்டம், வட்டி என்ற விஷயங்கள் பரவி இருக்கு. இதுக்கு மத்திய நீங்க தௌஹீதை வந்து சொல்றீங்களா? இதுதானே முக்கியம் என்ற நிலையை நம்ம சிலருடைய நிலை பார்ப்போம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் சமுதாயத்தில் செய்யப்படக்கூடியதுதான். அது சத்தியத்தை எத்தி வைப்பதும் அசத்தியத்தை தடுப்பதும், அது இந்த சமுதாயத்திற்கு கல்வியை கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்துடைய இந்த வளத்தை நலத்தை நாம பெருகுவதாக இருக்கட்டும், அல்லாஹ் அனுமதித்த முறையில, அதே போல நடக்கக்கூடிய அட்டூழியங்களும் அநியாயங்களை, இந்த விஷயங்களை நாம் கவலை கொள்வது என்பது யாரும் மறுக்கவில்லை. ஆனால் தௌஹீதை எல்லாமே தள்ளி போட்டுவிட்டு மனிதன் என்ன ஆகின்றது, இந்த விஷயத்தை சமூக பணியுடைய விஷயங்களில் தான் கவலை கொள்கின்றது. சோசியல் சர்வீஸ் என்ற விஷயத்துல யார் ஆர்வம் அதிகமாக இருக்கிறாங்களோ அவர்கள் செய்யக்கூடியதுதான் என்ன ஒரு பணியாக நினைக்கின்றார்கள். தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய அல்லது உலமாக்கள் தௌஹீத் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயத்துல என்ன ஆகுதுன்னா அலட்சியம். என்ன தௌஹீத் என்று எந்த அளவுக்கு என்றால், இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌஹீத் என்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்கா என்று கேட்கும் அளவுக்கு இந்த சமுதாயத்துடைய நிலை இருக்கு. தௌஹீத் என்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்கா என்று கேட்கிறாங்க. என்ன சொல்றது? இப்படிப்பட்ட நிலை எல்லாம் வந்து நாம பார்க்கணும். தௌஹீதுக்கு ஆதாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். தௌஹீதுடைய 3 வகை வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், இது அனைத்துமே சுப்ஹானல்லாஹ் தௌஹீதுல் உலூஹியாவை பற்றி நமக்கு சொல்லும். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும், வணக்க வழிபாடு, அவனை துதிப்பது, தூய்மைப்படுத்துவது, திக்ரு செய்வது, அனைத்துமே அவனை புகழக்கூடிய இபாதத்து தௌஹீது உலூஹியா வந்து. ரப்பில் ஆலமீன், ரப் ருபூபிய்யாவில் வந்து. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அஸ்மா சிஃபாத் வருகின்றது. சுப்ஹானல்லாஹ், இதையும் உணராமல் மக்களுடைய நிலையை நாம் பார்ப்போம். அப்போ இங்கு இந்த விஷயத்துல நபிமார்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 வருடம் 2 வருடம் இல்லை, கிட்டத்தட்ட 23 வருடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீதை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். பிரத்யேகமாக 13 வருடம் மக்காவுடைய அந்த வாழ்க்கையில அவர் அதை தவிர வேறு எதுவுமே சொன்னது கிடையாது. சட்டம் என்பது, தொழுகை என்பதே நமக்கு 10ஆம் நுபுவத்தில் தான், 10 நபித்துவம் கிடைக்கப்பட்ட அந்த 10ஆம் வருடத்தில் தான் மேராஜுக்கு பிறகு கிடைச்சது. அதுவரை எந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள்? தௌஹீதை பற்றி தான் நினைவுபடுத்தினார்கள், வலியுறுத்தினார்கள். அதே போல இஸ்லாத்துடைய அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸும், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ், முதல் அடிப்படையே, முதல் அஸ்திவாரமே இந்த ஷஹாதா என்று சொல்லக்கூடிய கலிமா, முழுக்க முழுக்க தௌஹீத். அதற்கு பிறகுதான் அமல் சார்ந்த விஷயங்கள் வருகின்றன. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதே போன்று இங்கேயும் பார்க்கும் பொழுது இந்த சூரத்துல் ஹிஜ்ருடைய 2வது வசனம், ருபமா யவதுல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கணித்துக்குரிய மாணவர்கள், அநேகமாக நிராகரிப்பவர்கள் இறுதி நாளில், கியாமத் நாளில் நாங்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டாமா அல்லது முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டும் என விரும்புவார்கள். இந்த வசனத்துடைய தஃப்சீரை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இப்னு கஸீர்ல வரக்கூடிய தஃப்சீர்ல இமாம் தப்ரானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் அல் அவுஸத், அத்தாரிஃபுல் அவுஸத் என்று சொல்லக்கூடிய புத்தகத்துல இந்த பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸை பாருங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா நாசுன் மின் உம்மதி, தா முஸா இருக்கு, உம்மி என்று இருக்கு, கொஞ்சம் அதை பதிவு செய்துக்கும். இன்ன உனாசும் மின் உம்மதி யுஅذிபூன பிதுனூபிஹிம், என் சமுதாயத்தில் சிலர் தங்கள் பாவங்களுக்காக வேதனை செய்யப்படுவார்கள். ஃபயகூனூன ஃபின் நாரி மா ஷா அல்லாஹ் வயகூன், பிறகு அல்லாஹ் நாடியிருக்கும் காலம் வரை அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அதற்கு பிறகு சும்ம யுஈருஹும் அஹ்லு ஷிர்கி ஃபயகூலூன் மா நரா மா குன்தும் ஃபீஹி மின் தஸ்தீகிக்கும் நஃப்ரிக்கும், நீங்க எந்த தௌஹீதில் இருந்தீர்களோ இந்த தௌஹீது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் தந்தது, நீங்களும் எங்களுடனே வந்து சேர்ந்து விட்டீர்களே என்று அவர்கள் ஒரு கேலியாக அவரிடம் சொல்வார்கள், கேட்பார்கள்.
இன்னொரு ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மத் அல்லது முஸ்னத் தயாரிசி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல அஹ்லு தௌஹீத் என்றே வார்த்தை இருக்கு. தௌஹீத்வாதிகள், தௌஹீத் அஹ்லு தௌஹீத் என்ற, குறிப்பாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அவர்களுடைய பாவங்களின் அடிப்படையில சில காலங்கள் அல்லாஹ் எப்பொழுது வரை நாடுகின்றன அது காலம் வரை நரகத்துல அந்த தண்டிக்கப்படுவார். அந்த நேரத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் இவர்களை பற்றி கேட்பாங்க, உங்களுடைய தௌஹீத் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் தந்தது என்று. இந்த விஷயம் அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கும். அல்லாஹு தஆலா தௌஹீத்வாதிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட இந்த தௌஹீதின் அடிப்படையில் தௌஹீத் இருந்ததுனால, அல்லாஹு தஆலா அந்த ஏகத்துவம் இருந்ததுனால நிச்சயமா அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு நீங்க செல்லுமாறு என்று கூறுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களோ அல்லது முஷ்ரிக்கீன்கள் அங்கு புலம்புவார்கள். அதையே தான் இங்கு சொல்லப்பட்ட ரூபமா யவதுல் லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹ்வை இணை வைத்தவர்களோ அல்லது அல்லாஹு தஆலாவை நிராகரித்தவர்கள் அங்கு ஆசை கொள்வார்கள், ஆஹா நாமும் முஸ்லிம்களாக இருந்திருக்க கூடாதா என்று. சுப்ஹானல்லாஹ், அவர்களை நரகத்திலிருந்து விடுவித்தது அவர்களுடைய தௌஹீது தான். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டிற்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புறாங்க. அந்த ஹதீஸ் நமக்கு இருக்கும். அந்த அனுப்பும் பொழுதும் என்ன, முதன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னது, இன்னக தஅதி மின் அஹ்லில் கிதாப் ஃபததுஊஹும் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் செல்கின்றீர்கள். பாருங்க, அது பொதுவாக சொல்லல, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு தெரியும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. ஏன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். நீங்க செல்லக்கூடிய இடம் இந்த யூதர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, தௌஹீதை பற்றி அவர்களுக்கு நினைவுபடுத்துங்க, அழையுங்கள் அதன் பக்கம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். ஃபைன் அப்பாவும் லிதாலிக், பிறகு நீங்க கட்டிடுங்கள், அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். இந்த ஹதீஸ் நமக்கு புகாரில் வரக்கூடிய 1496வது ஹதீஸ்ல நமக்கு இந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கு. இந்த ஹதீஸிலும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அனுப்பியதே என்ன செய்யறாங்க, தௌஹீதை பற்றி தான் என்ன செய்யறாங்க, அனுப்புகிறாங்க. அதே போன்று கூறிய ஆணைகளை நாம குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வசனம், அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. பிறகு الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. 3 விஷயங்கள் ரொம்ப கவனிக்கணும். இந்த 3 விஷயங்கள் மனிதனை வெற்றியாளர்களாக ஆகும். ஒன்று, الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ, மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலாவுடைய விஷயம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா ஈமானுடைய விஷயங்களை ஈமான் நம்பிக்கை கொள்வதற்காக அல்லாஹ் கட்டளையிட்டான். இதுல நமக்கு தௌஹீத். அதே போல இங்கு குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஹக், அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றும். ஏன்னா இபாதா என்பது என்ன, அல்லாஹு தஆலாவுடைய ஹக்காக இருக்கின்றது, அவருடையது உரிமையாக இருக்கு. அதே போல وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, அல்லாஹ் கொடுத்தவற்றில் அவர்கள் செலவு செய்வார்கள். இது ஹக்குல் இபாத், மனிதர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய கடமை. இந்த 3, இங்க தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், இது ஏற்றுக்கொள்ளப்படுவது எப்பொழுது, முதலில் ஈமான் இருந்தால்தான். அல்லதீன யுமினூன பில் கைப் இருந்தால்தான் அடுத்த கட்டம். இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும், இதை மறந்து விடக்கூடாது. தௌஹீதுடைய விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு உலமாக்கள் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது, தௌஹீத் என்பது ஒரு மனிதன் எடுத்துக்காட்டாங்க. மிக ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதனை நாம கை இல்லாம பார்த்திருப்போமா, பார்த்திருப்போம். அவன் சேவை செய்வான், கை இல்லாம, ஒரு கை இல்லை, இல்ல 2 கை இல்லாம நான் பார்த்திருக்கோம். கண் இல்லாம பார்த்திருக்கோம், நாவு இல்லாமல் பார்த்திருக்கோம், கால் இல்லாமல் பார்த்திருக்கோம். எங்கேயாவது தலை இல்லாம பார்த்திருக்கோம் மனிதனை? எங்கேயாவது தலையே இல்ல, சுத்தமா தலை போயிடுச்சு, உயிரோட இருக்க முடியுமா? உயிரோட இருக்க முடியாது. இதைதான் எல்லா அமல்களுக்கும் தலையானதாக இருக்கிறது தௌஹீத்.
தௌஹீத் என்பது நம்முடைய உடலுக்கு இருக்கக்கூடிய தலை போன்றது. தலை இல்லாத ஒரு மனிதன் அவன் வாழ முடியாது. அதே போன்றுதான் தௌஹீது இல்லாமல் கணிச்சுக்குரிய மாணவ மாணவிகளே நம்முடைய அமல்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌஹீதுடைய விஷயத்துல ரொம்ப அலட்சியம். அதனாலதான் இந்த ஸ்பீக்கர்ஸ், குறிப்பாக இந்த பேச்சாளர்கள் என்று இருப்பாங்க சிலர், இவங்களுடைய நிலை பார்க்கும் பொழுது தௌஹீது விஷயம்லாம் வந்து டச்சே பண்ண மாட்டாங்க. ஏன்? இது காம்ப்ளிகேட்டட் விஷயம். ஏன்னா மக்களுடைய புகழும் அவங்களுடைய லைக்ஸ் தேவை. இப்போ நான் தௌஹீதை பேசினேன்னா சூஃபியாக்கள் இருக்கக்கூடிய தர்கா வழிபாடு இருக்கக்கூடியவர்கள் என்ன வெறுப்பார்கள், அல்லது தௌஹீதை பேசினேன் என்றால் மற்ற விஷயங்கள் உடைய அதை அதற்கு முரணாக செய்யக்கூடியவர்கள் வெறுப்பார்கள். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, இதன் மேல டச்சே போகும். அதே மாதிரி சுன்னத்துடைய விஷயங்கள்ல பிதாத்தை டச் பண்ணாமே போகும். ஏன்? நான் அது சொல்லி என்னுடைய லைக்ஸ் குறையறதுக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வியூஸ் எல்லாம் குறையறதுக்கா என்ற விஷயத்துல இவர்கள் இந்த டாபிக்கை எடுக்க மாட்டாங்க. எடுக்கக்கூடிய டாபிக் என்ன? 3 டாபிக் பொதுவாக. ஒன்னு ஸ்டோரி, கிஸஸுல் அம்பியா, கிஸஸுன் நபியின், அல்லது சீரா எடுப்பாங்க ஒண்ணு. இல்லைன்னா தஃப்சீர் எடுப்பாங்க. ஏன்னா மக்களை அந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு எப்படி வச்சு தஃப்சீர் செஞ்சுட்டு மக்களை மயக்கிட்டு போயிடும். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு தன்னுடைய தஃப்சீர், ஹதீஸ்களுடைய தஃப்சீர் இல்லாமல், ஸலஃபுடைய தஃப்சீர்கள் இல்லாமல் தான் தஃப்சீரை கொண்டு தான் சொல்லக்கூடிய அந்த கருத்தோ அல்லது அந்த கொள்கையின் பக்கம் இலகுவாக அழைக்கணும். எப்பொழுது பிரச்சனை ஆகும் அல்லது எப்பொழுது மாட்டுவார்கள் என்றால், எப்பொழுது இந்த வசனத்துடைய தஃப்சீர் ஹதீஸ்ல பார்ப்போமோ அப்பொழுதுதான் அதனுடைய அசல் ரூபம் தெரியும். இல்லைன்னா எத்தனையோ பாருங்க, அவர் வழிபாடு செய்யக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க, தஃப்சீரை தான் பிடிப்பாங்க. குர்ஆனுடைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில மௌத்தானவங்க அவுலியாக்களை நீங்க மௌத்தார்கள் என்று சொல்லாதீங்க, அவங்க அஹ்யாவுன், அல்லாஹ்விடம் உயிரோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி தனக்கு சாதகமாக உணர்ச்சியின் பிரகாரம் பின்பற்றக்கூடியவர்களும் என்ன, இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே எப்படி இன்ட்ரெஸ்ட், மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் தான் சாப்பிடக்கூடாதுன்னு என்று சொல்லப்பட்டது. லா தஅகுலு யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு ரிபா அضعாஃப முضاعஃபா. அضعாஃப முضاعஃபனா பன்மடங்காக நீங்க சாப்பிடாதீங்க. இவங்களுடைய தஃப்சீர் கொஞ்சம் நாம எடுத்துக்கலாம், மல்டிபிளாக நாம செய்யக்கூடாது. இது எங்கிருந்து வந்தது? தஃப்சீர் எடுத்து பார்த்தாதான் தெரியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது 2வது விஷயம் தஃப்சீர். இதுல அதிகமாக பிரச்சனைகள். 3வது பார்க்கும் பொழுது அரபிக் லாங்குவேஜ். 3 விஷயங்கள் தான் அதிகமாக செய்யும். இதை தவிர இவங்களுடைய சர்க்கிள் வேற எங்குமே போகாது. எங்க போனாலும் இந்த விஷயங்கள் தான். அப்புறமா இல்லையா, 20 நாள்ல பாதி குர்ஆன் புரிஞ்சுக்கலாம், 40 நாள்ல ஒரு முழு குர்ஆன். அப்போ மதரசா நடத்தக்கூடியவங்க, காலேஜ் 5, 8 வருஷம் 10 வருஷம் என்று முடிக்கக்கூடியவங்க வேஸ்ட் பாவம். இவங்களுக்குடைய ஐடியா தான் வாங்கணும். 10 நாள்ல 20 நாள்ல உங்களுக்கு பாதி குர்ஆன் புரிஞ்சிடும், 40 நாள் ஒரு சில்லா முடிச்சிட்டோம்னா முழு குர்ஆனும் தெரிஞ்சிடும். இப்படி என்ற நிலையில் நம்ம சிலருடைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ நமக்கு சுப்ஹானல்லாஹ் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. தௌஹீதுடைய விஷயங்கள்ல நம்ம இந்த தௌஹீத் என்பது நம்முடைய தலை போல. எடுத்துக்காட்டாக கணிச்சக்கூடிய மாணவர்களே, சிலருடைய நிலை இருக்கு, இந்த தௌஹீத் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் என்று. அப்ப அவங்கள்ட்ட கேட்கணும், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்கீங்க, டெய்லி எங்க சாப்பிடுவீங்க? நேற்று சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு சாப்பிடாம இருந்துருக்கலாம் சொல்ல முடியுமா? மூச்சு டெய்லியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, மூச்சு வாங்காதீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது சுப்ஹானல்லாஹ் மனிதனுடைய அத்தியாவசியமான விஷயம். தௌஹீத் அதை விட அததி அன்ஃபாசி. சலஃபுடைய கூற்றுல பார்க்கும் பொழுது தௌஹீது ஈமானுடைய விஷயங்கள், தௌஹீதுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால் அததி அன்ஃபாசிஹா, மூச்சு எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது அவசியமானது. எப்பொழுதுமே அது அவசியம். இன்னைக்கு கற்றுக்கொண்டு அப்படியே மறந்து விடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மாறாக இதை பற்றி நாம் அறிவதும் இதை பற்றி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து விட்டு அப்படியே மதீனால விட்டாங்களா தௌஹீத? இல்ல.
எங்கெல்லாம் தௌஹீதுக்கு கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்ததோ அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுப்புள்ளி வைத்தார். அதனாலதான் கிதாபு தௌஹீத் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய புத்தகத்துல ஒரு டாபிக்கே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாபு தௌஹீதை எப்படி பாதுகாத்தார்கள், தௌஹீதுடைய அந்த கண்ணியம், தௌஹீதுடைய அந்த மகிமையும் அதனுடைய சுப்ஹானல்லாஹ் மகத்துவத்தையும் கலங்கம் ஏற்படுத்தாத அளவுக்கு எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள். அதுல ஒரு ஹதீஸ்கள்ல வருது தாத் அன்வாத்துடைய விஷயத்துல. அதே மாதிரி மாஷா அல்லாஹு வஷித்த என்ற அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாவி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வும் நீங்களும் நாடினார் நடக்கும் என்று சொன்னாங்க. இந்த விஷயம் பாருங்க, சின்ன ஒரு வார்த்தை தான், அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் நடக்கும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், என்னை அவனுடன் நீ நிகராக ஆக்கிவிட்டாயா, படைத்தவன் அவன்தான் உன்னை என்று சொல்லிவிட்டு குல் மாஷா அல்லாஹு வஹ்த, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லுங்க என்று உடனே என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இரண்டாவது சம்பவம் அல்லாஹ் அக்பர், தாத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஹுனைனுடைய போர். உன்னுடைய போர் எப்பொழுது நடந்தது? பேட்டில் ஆஃப் ஹுனைன் எத்தனை ஹிஜ்ரியில? பேட்டில் ஆஃப் ஹுனைன் 8th ஹிஜ்ரா. கான்கர் ஆஃப் மக்கா, மக்கா வெற்றி பெற்று ஒரு வாரம் கூட இல்லை அநேகமாக. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனை நோக்கி செல்கின்றார்கள். அங்கதான் என்ன, ஒரு மரத்தை பார்க்கின்றார்கள், தாத்து உன்வாத் என்ற அந்த மரம். இஸ்லாமிய தடவை ஒரு வாரம் கூட இல்லை அந்த சஹாபாக்கள். பழைய அந்த விஷயங்கள் இருந்தது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டாங்க, இஜ்அல் லனா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த குஃபார்களுக்கு, மக்காவுடைய காபிர்களுக்கு தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவதற்காக, மாட்டுவதற்காக அவர்களுக்கு என்று ஒரு மரம் இருக்கு, ராசி ஆன மரம் தாத்து அன்வாத், எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்தை அமைத்து தாருங்களே என்று சொன்னாங்க. இவங்க ஒரு வாரம் யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்லாத்தை தழுவிய ஒரு பெண்மணி, ஒரு சகோதரர், ஒரு சகோதரி இப்படி வார்த்தை நினைச்சார்கள் என்றால் நாம எங்க இடத்துல என்ன செய்வோம், சரி இன்னும் அவருக்கு புரியல, நாம இன்ஷா அல்லாஹ் அதை புரிய வைப்போம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த விஷயத்தை பெரிதாக கண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை முழங்கி, அல்லது இன்னொரு அறிவிப்பு சுப்ஹானல்லாஹ் என்று தக்பீரை அங்கு தஸ்பீஹை செய்து, நீங்க கேட்டது அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகர் அவங்களுடைய பின்பற்றியவர்கள் கேட்டது போலதான், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, எங்களுக்கு அவர்களை போல சிலைகள் இருக்கின்றது, அதே போல எங்களுக்கு ஒரே ஒரு சிலையை கொடுங்க, ஒரே ஒரு கடவுளை அமைத்து தாங்க என்று கேட்டாங்க. அதே போல நீங்க கேட்டீர்கள் என்று உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைத்தாங்க. எதுவரை? மௌத் ஆகக்கூடிய சில நிமிடம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்கள் நீங்க பார்க்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த அறைக்குள் மௌத்தாகுவதற்கு சில நிமிடத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசங்கள், அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை, பிறகு உங்களுடைய வலது கரங்கள் சொந்தம் ஆக்கிய, குறிப்பாக அது அடிமைகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மஸாஜித். எந்த தருணத்தில் இருக்கிறாங்க, யாருக்கு சபிக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா யூதர்களையும் நசாராக்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும், இவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள். பிறகு என்ன சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், ஈஸா இப்னு மரியமை எப்படி நசாராக்கள் மிகைத்து அவர்களை மிகவும் புகழ்ந்து அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்களோ அப்படி என்னை நீங்கள் செய்து விடாதீர்கள். லா தஜஅலு கபரை ஈதா அவ் லா தஜஅல் கபரி வதனை யுஅபத், என்னுடைய கபரை திரும்ப திரும்ப வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவோ அல்லது வணக்கஸ்தலமாகவோ ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருணத்துல சொல்லிட்டு போறாங்கன்னா, தௌஹீது எவ்வளவு முக்கியமானது கணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதுல அலட்சியம் நான் பார்க்க முடியும்.
எந்த ஒரு நமக்கு சலஃபு சாலிஹீன்களுடைய அறிஞர்கள் நமக்கு இந்த விஷயத்துல எப்பொழுதுமே அந்த டாபிக் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நாள் கற்றுக்கொண்டு விடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஓதுவுடைய முறையோ அல்லது மற்ற தொழுகையுடைய முறையோ அல்லது மற்ற அமல்களை நாம் கற்றுக்கொண்டோம் அதற்கு பிறகு இல்ல, இது தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக நம்முடைய வாழ்க்கையுடன் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. இதற்கு ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய இந்த ஹதீஸும், குறிப்பாக மாது பின் ஜபல் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5947, முஸ்லீம்ல 143, அநேகமாக பிடிஎஃப்ல இருக்காது. புகாரில் வரக்கூடிய 5947, முஸ்லீம்ல 143. மாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு சிறந்த கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. யா முஆஸ், உடனே என்ன செய்றாங்க? லப்பைக வ சஅதைக். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஆஜராகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மௌனம் ஆறாங்க. திரும்பவும் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் கேட்கிறாங்க, யா முஆஸ், அல்லாஹ்வுடைய தூதரே, லப்பைக வ சஅதைக், நான் ஆஜராக இருக்கிறேன், சொல்லுங்க என்ன விஷயம்? 3 தடவை சொன்ன பிறகு கேட்கிறாங்க, அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் அபீத் வமா ஹக்குல் அபீதி அலல்லாஹ். ஆதே, அல்லாஹ்வுடைய உரிமை அடியான்கள் மீது என்ன இருக்கின்றது தெரியுமா? அடியார்களுடைய உரிமையும் அல்லாஹ்வின் மீது என்ன இருக்கின்றது தெரியுமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று கூறிவிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அக்பர், ஹக்குல்லாஹி அலல் அபீத் அல்லது அலல் இபாத் அன் யஅபுதூஹு வ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுடைய உரிமை, ரைட்ஸ் ஆஃப் அல்லாஹ் அப்பான் சர்வன்ட் என்ன? அவனை மட்டுமே வணங்கணும், அவருடன் இணை வைக்கக்கூடாது. இப்போ என்ன இது தௌஹீத் என்பது? இது ஹக்குல்லாஹ். கிதாபு தௌஹீதுடைய முழு பெயர் இதுதான், கிதாபு தௌஹீத். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகம் கிதாபு தௌஹீத் பார்க்கும்போது கிதாபு தௌஹீத் ஹுவ ஹக்குல்லாஹி அலல் அபீத் என்று இருக்கும். கிதாபு தௌஹீத், தௌஹீதுடைய அந்த பொருளை கீழே பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய உரிமைகள் அடியார்கள் மீது என்னென்ன இருக்கு, அந்த புத்தகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய ரைட்ஸை பத்தி தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய உரிமைகள் பற்றி தான் இருக்கு. அப்போ இது அல்லாஹ்வுடைய உரிமை. ஒருத்தன் கடனாளியாக இருக்கிறான், ஒருத்தன் பிரச்சனையில இருக்கிறான், அவனுக்கு எஜுகேஷனுடைய விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் உதவி செய்யும் பொழுது, தானம் தர்மம் செய்யும் பொழுது, இன்ஷால்லாஹ் இன்னும் சமூக பணி செய்யறாரு, இன்னும் சிறப்பான விஷயங்கள் செய்யறாரு. அதுவே ஒரு மனிதனை தௌஹீதுடைய விஷயங்களை அவருக்கு நினைவுபடுத்துறார். ஷிர்க்குடைய விஷயங்களிலிருந்து வெளியேற்றுகின்றார் என்றால் அது பெரிதாக கருதப்படுவது கிடையாது. ஏன்? இந்த தௌஹீதுடைய விஷயத்த ரொம்ப லேசாக எடுத்துட்டாங்க. இதுதான் ஒரு சம்பவம். ஒரு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹுடைய உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு சம்பவம். கிதாபு தௌஹீது ரொம்ப அவங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருப்பாங்க தன்னுடைய மாணவர்கள். கிதாபு தௌஹீதுடைய புத்தகம் முடியும் போது திரும்ப என்ன செய்வாங்க? இன்னொரு வாட்டி அதை படிக்கலான்னு சொல்லுவாங்க. திரும்ப முடிச்சின பிறகு அடுத்த கட்டம் முடிந்த பிறகு 3வது தடவை என்ன செய்வாங்க? தௌஹீதை படிக்க. இப்படி இந்த விஷயத்துல குறிப்பாக 3 தடவை சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு கொஞ்சம் இதாச்சு. அது ஷேக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யறாங்க? கிதாபு தௌஹீத் தான் படிக்க வைக்கிறாங்களே. அவங்க என்ன செய்ய துணிந்து, ஷேக் கிதாபு தௌஹீத்ல நம்ம படிச்சுட்டோம், ஃபுல்லா ஆயிடுச்சு, எங்களுக்கு ஃபிக்ஹுடைய மசாயில்கள் மற்ற விஷயங்களை கற்றுத்தராங்க, சரி பார்க்கலாம் என்று அவங்க யோசிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் வர்றாங்க, வந்து செய்தியை தெரியப்படுத்துறாங்க. ஒரு செய்தி எனக்கு வந்தது, அதை சீர விசாரிப்பதற்காக நான் அனுப்பியிருக்கேன். அந்த செய்தி என்னன்னா, புது வீட்டுக்கு போயிருக்கான் அப்படி மனிதன். அந்த புது வீட்டுக்கு வாசற்படியில அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை கொண்டு குர்பானி கொடுத்திருக்காங்க. உடனே சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க கேட்கிறாங்க, அந்த மாணவர்கள் கேட்கிறாங்க, ஷேக் நீங்க அந்த நபரை அனுப்புனீங்களே அதை விசாரிப்பதற்காக, அது என்ன செய்தி, உண்மைதானா? இல்ல, அது விசாரிக்கும் பொழுது தெரிய வந்தது, அவன் அந்த குர்பானி எதையும் செய்யல, புது வீட்டுக்கு போனதுனால அவன் அந்த ஆட்டை வந்து இது பண்ணல. வேற செய்தி வந்தது, என்னன்னா அவன் தன்னுடைய தாயிடம் விபச்சாரம் செய்தான். உடனே இதை கேட்ட மாணவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த பில்லாஹ், உடனே அவனை போய் நம்ம நிப்பாட்டணும்,
உடனே அவனை வந்து கண்டிக்கணும், உடனே அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய அந்த ரோஷத்தை, இந்த கோபத்தை வெளிப்படுத்தினான். உடனே ஷேக் ரஹிமஹுல்லா, முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா, இதற்காகத்தான் தௌஹீதை படிக்கலாம் என்று சொல்றோம். உங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல அவன் இணை வைக்கிறான், அல்லாஹ்வுடைய உரிமையை அவன் பாழாக்கினான் என்று சொன்ன பொழுது நீங்க அது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதுவே ஒரு பாவம், பெரும் பாவம் செய்ய அவன் செய்தான் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயத்துல அவ்வளவு பெரிதாக நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, அல்லாஹு தஆலாவுடைய உரிமைகள் என்ன, அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லையா என்று சொல்லி, வமா கதருல்லாஹ் ஹக்க கதரி, அல்லாஹ்வுக்கு எப்படி அவனை அறிந்து கொள்ள வேண்டுமோ அல்லது அவனுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டுமோ அதன் பிரகாரம் நிறைவேற்றுவது கிடையாது என்று மிக கவலையாக சொல்லி திரும்ப தௌஹீத் கிதாப் தௌஹீத் ஆரம்பிச்சு. அல்லாஹ் அக்பர். நமக்கு மத்தியில இது குற்றம்தான், இது மிகவும் ஒரு கண்டிக்க விஷயங்கள், இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மனிதனுடைய எமோஷன்ஸ் இந்த பெரும் பாவங்களுடைய விஷயங்கள், வட்டியமாகறான், மனிதன் கொலை செய்து விட்டான், ஏமாற்றினான், துரோகம் செய்யறான், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம பெரிதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு மனிதன் இணை வைக்கிறான். அவன் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை கொண்டு குர்பானி கொடுக்கின்றான். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் அவனுடைய சிரத்தை அவன் தாழ்த்துகின்றான். அல்லாஹ்விடம் அவன் அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடிய விஷயத்தை மற்றவரிடம் அந்த விஷயங்களை செய்கின்றான். அதை பார்த்தும் நமக்கு எந்த ஒரு என்ன மாற்றம் அல்லது எந்த ஒரு அந்த அல்லாஹு தஆலாவுடைய உரிமைகள் பாழாகின்றது என்ற அந்த கோபம் இல்லையே என்ற விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும், தெரியப்படுத்தணும். இது கிடைக்காத முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் சம்பவம் நிறைய அறிஞர்கள் அறிவிச்சிருக்காங்க. சில அறிஞர்கள் பேருடன் அனுப்பிச்சிருக்காங்க, சில அறிஞர்கள் சலஃபுடைய கூற்று என்று தெரியப்படுத்தியிருக்காங்க. அல்ல ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் கிதாப் தௌஹீதிலும், ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் தங்களுடைய புத்தகங்களிலும் ஷராவிலும் இந்த விஷயங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக இந்த அளவுக்கு தௌஹீதுடைய விஷயங்கள்ல அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விஷயங்கள் சீர்திருத்தக்கூடிய விஷயங்கள்ல தௌஹீது முதன்மையாக இருக்கு. இதுல அலட்சியம் நாம் படுத்து விடக்கூடாது. இதற்கு அர்த்தம் என்னன்னு கணித்துக்குரிய மாணவர்கள், மற்ற விஷயங்கள் நம்முடைய ஆறப்படுவதும் அந்த விஷயங்களை நம்ம எப்படி நம்ம கண்டிக்கிறோமோ அந்த அதை நாம அதை சொல்ல தேவையில்லை. ஏன்னா மனிதன் அதை வெறுக்கிறார். ஆனால் இதனுடைய வெறுப்போ அல்லது இதனுடைய முக்கியத்துவத்தை தௌஹீதுக்கு மாறாக செய்யக்கூடிய இந்த வெறுப்போ அல்லது தௌஹீதுடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் நாம ஆறப்படுவது என்பது மனிதனையுடைய ஈமானை இழக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இது நாம மறந்துவிடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக இதுல நமக்கு சில கூற்றுகளும் இருக்கு பாருங்க. ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹுடைய கூற்று, இஹ்வானி இஸ்தஹிதுல் யௌம ஃபி தஹ்கீக் தௌஹீத், என் சகோதரர்களே, இன்று நீங்கள் தௌஹீதை நிலைநாட்டுவதில் முயற்சி செய்யுங்கள். ஃபஇன்னஹு லா யுஸிலு இலல்லாஹி சிவாஹு, ஏனெனில் அல்லாஹ்வை அடைவதற்கு இதையல்லாத வேறு வழி இல்லை. வஹ்ரிசு அலல் கியாமி பிஹுகூகிஹி, அதன் உரிமைகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருங்கள். ஃபஇன்னஹு லா யுன்ஜி மின் அதாபில்லாஹி இல்லா இய்யா, ஏனென்றால் இந்த அல்லாஹ்வின் வேதனையில் இருந்து அதாபில் இருந்து காப்பாற்றுவது இதை தவிர வேற இல்லை. வமா நதக நாதிகு இல்லா நதகு அஹ்ஸன மன் قال லா இலாஹ இல்லல்லாஹ், பேசியவர்கள் பேசியதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையே விட சிறந்தது எதுவும் இல்லை. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் இந்த கூற்றை பதிவு செய்கின்றார்கள் தௌஹீதுடைய விஷயத்தில். அதே போன்று ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வாலிப வயதில் இருக்கும் பொழுது சஹாபி அறிவிக்கிறாங்க, கொன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபித்யானுன் ஹதாவிரா, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்தோம். எந்த நிலையில? ஃபித்யானுன் ஹதாவிரா, இப்பொழுதுதான் பருவ வயது அடைய ஜஸ்ட் மெச்சூர் ஆற நிலையில நம்ம இருந்தோம். கொன்னா ஃபித்யானுன் ஹதாவிரா ஃபதஅல்லம்னா அல் ஈமான் قبل ان نتعلم القرآن, நாங்கள் இளைஞர்களாக இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். நாங்கள் குர்ஆனுக்கு முன்பதாக ஈமானை நம்பிக்கையை கற்றுக்கொண்டோம். அது என்ன செய்தது? ثم تعلمنا القرآن, அதற்கு பிறகுதான் நாம் குர்ஆனை கற்றுக்கொண்டோம். فازددنا به ஈமானா, அதன் மூலம் எது
ஈமான் இருந்து பிறகு குர்ஆன் கற்றுக்கொண்டதனால் இந்த ஈமான் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தியது. فَكَانُوا يَتَعَلَّمُونَ الْإِيمَانَ قَبْلَ الْقُرْآنِ குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமான் அடிப்படையான ஈமானை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ثُمَّ تَعَلَّمُوا الْقُرْآنَ فَازْدَادُوا بِهِ إِيمَانًا பிறகுதான் அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அதனால என்னாச்சு? ஈமான் அதிகரித்தது. இப்போ நமக்கு என்ன இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. முதல்ல நாம குர்ஆன் ஹிஃப்ஸ் முடிச்சிட்டோம் என்று நாம் பார்க்கிறோம். முடிக்கிறதுல எந்த ஒரு தவறு, ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம நினைவுபடுத்தும். 7 வயதோ அல்லது 5 வயதான பிறகு மக்தப்ல எப்படி போடணும் என்று ஆர்வம் இருக்கு, இல்லைன்னு இல்லை, இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருக்கக்கூடிய நாம பொறுப்புதாரியாக இருக்கின்றோம் என்றால் இந்த குழந்தைகளுக்கு தௌஹீதுடைய விஷயங்களை நாம நினைவுபடுத்தினோமா? அவர்களுக்கு அல்லாஹ் பற்றிய தெரியப்படுத்தினோமா? அவர்களுக்கு அல்லாஹுடைய அறிமுகம், நபியுடைய அறிமுகம், இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை அவர்களுடைய வயதுக்கு ஏற்பார் போல நம்ம சொன்னோமா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. நம்முடைய இது நாம் முதல்ல கற்றுக்கொள்றோம், அதற்கு பிறகு அதை புரிய ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு என்ன, சில நேரத்தில் அந்த ஈமானுடைய உச்சக்கட்டம் அடைவது கிடையாது. சில நேரத்தில் இல்லைன்றால் நமக்கு இந்த கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல பலன் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் அசல் சஹாபாக்கள் சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க, நாம முதல்ல ஈமானை கற்றுக்கொண்டோம், அதற்கு பிறகுதான் குர்ஆனை கற்றுக்கொண்டோம் என்று கூறினார்கள். அதே போல இமாம் அபுல் இஸ் அல் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ் சாஹிபு தஹாவியா கிதாபு தஹாவியா என்று சொல்லக்கூடிய அல் அகீதத்து தஹாவியா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை எழுதிய அறிஞர் இமாம் அபுல் இஸ் அல் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ். இங்கு அல் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ், அல் ஹனஃபி ஸ்கூல் ஆஃப் தாட். இந்த காலத்துல அவர்கள் அந்தந்த பல்கலைக்கழகமோ அல்லது அந்தந்த அறிஞரிடம் படிச்சிருப்பாங்க, அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல படிச்சிருப்பாங்க. அதனால அவங்க பதிவு. ஆனால் எப்பொழுதுமே என்ன கால் புரட்சியோ அல்லது ஒரே கண்மூடித்தனமான ஒரு பின்பற்றுதல்லாம் இருக்க மாட்டாங்க. அது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இருக்கட்டும், இமாம் அபுல் இஸ் அல் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ் இருக்கட்டும், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், மற்ற உலமாக்கள் யாருமே தன்னுடைய பெயருடன் அவங்க பதிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், ஆனால் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? அவர்களுக்கு சஹீஹான ஹதீஸ் வந்து விட்டது என்றால் அதை எடுத்துக்கொள்வதுதான் அவர்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள் கற்றுத்தந்தாங்க. அப்போ அங்கு இமாம் அபுல் இஸ் அல் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார், பல் அஜ்மஅ ஸலஃப் குல்லுஹும் முத்தஃபிகூன அலா அன்ன அவ்வல மா யுக்பரு பிஹில் அப்து அஷ்ஷஹாததான். மாறாக எல்லா சலஃப் உம்மத்தினரும் ஒரு மனதாக மனிதனுக்கு முதல் கட்டிடப்படுவது 2 சாட்சிகள், ஷஹாதத்தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முதலில் இந்த விஷயங்கள் ஏன் ஷஹாதத்தின் என்பதில் குறிப்பாக, ஏனென்றால் தௌஹீது ஃபத்தௌஹீது அவ்வலு மா யதுகுலு பிஹில் இஸ்லாம், தௌஹீதை கொண்டுதான் இஸ்லாத்துல ஒரு மனிதன் நுழைய முடியும். வ ஆகிரு மா யக்ருஜு மினத் துன்யா, இந்த உலகத்தை விட்டு வெளியேறும் பொழுது கடைசியாக அவனிடம் இருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான். அப்போ இஸ்லாத்தில் வருவதாக இருக்கட்டும், இந்த கலிமாவை கொண்டுதான், இந்த தௌஹீதை கொண்டுதான் வரக்கூடிய நிலையனாக இருப்பான். இந்த உலகத்தை விட்டு அவன் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அவனுடைய கடைசி ஹயாத், அவனுடைய வாழ்க்கையுடைய கடைசி லா இலாஹ இல்லல்லாஹுடன் இருக்கும் பொழுது அவனுடைய முடிவு சிறந்ததாக இருக்கும். இங்கு தெரியப்படுத்துறாங்க, ஃபத்தௌஹீது அவ்வலு மா யதுகுலு பிஹி ஃபில் இஸ்லாம், தௌஹீது என்பது இஸ்லாத்தின் நுழைய முதலில் செய்யப்படுவது. வ ஆகிரு மா யக்ருஜு பிஹி மினத் துன்யா, அதே போன்று இறுதியாக இந்த உலகை விட்டு செல்லும் போது கொண்டு செல்லப்படுவதும் இதுவேதான் ஆகும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, எவரது இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்றாலும் இந்த தௌஹீத் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உலகத்தை விட்டு அவன் வெற்றிகரமாக அவன் செல்ல வேண்டும் என்றாலும் அவனுக்கு தௌஹீத் அவசியம். என்றால் இந்த தௌஹீதுடைய விஷயத்துல அலட்சியம் காண்பது என்பது இது நம்முடைய சலஃபுடைய மன்ஹஜோ வழிமுறை கிடையாது. நான் இங்க ஏன் பதிவு செய்யறேன், நம்ம சில இடத்துல பார்ப்போம், குறிப்பாக சோ கால்டு
ஸ்பீக்கர்ஸ் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது நோமான் அலி கானாக இருக்கட்டும், அல்லது மற்ற அஸ்ராவுல் ஹக்காக இருக்கட்டும், அல்லது மற்றவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்க்கும் பொழுது தௌஹீது விஷயங்களை இவங்களுடைய பேச்சில் இங்கே பார்க்கவே மாட்டீங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க கேட்ட கேள்வி இப்படிதான் இருக்கு. அகீதாவுடைய வார்த்தையா? அது எங்க இருக்கு? தௌஹீதுடைய வார்த்தையா? குர்ஆன்ல எதுவுமே இல்லை. இப்படி என்ற ஒரு ஏளனமாக கேட்ட விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட நபர் தான் மியூசிக் என்ன செய்யறாரு? நான் ஹராமாக காணல. வர்றீங்களா? எப்பொழுதெல்லாம் தப்சீர் செய்யறோம் என்ற பெயர்ல தன்னுடைய புனித அவன் பதிய செய்ய வேண்டும் என்று ஆரம்பிப்பானோ, எதை வேண்டும் என்றாலும் நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கும். ஏன்? 1க்கு 2 வாட்டி சொல்லிவிட்டு 3வது வாட்டி என்ன செய்வான்? தன்னுடைய சிந்தனை தான் புகுத்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கல்வியாளரிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். விதத்துவாதிகளும் கற்றுக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் அவங்க சுண்ணத்துடன் ஆரம்பிப்பார்கள். ஆனா உள்ள என்ன செய்வார்கள்? தங்களுடைய சிந்தனையை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிக கவனமாக இருங்கள் என்ற பதிவை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தௌஹீதுடைய அலட்சியம் என்பது மனிதனை அவனுக்கு நஷ்டத்தில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. தௌஹீது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இந்த விஷயத்துல நாமும் இந்த தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதனாலதான் நாம் பார்க்கும் பொழுது சலஃபுடைய உலமாக்கள் தங்களுடைய பாடங்களில் தௌஹீதுடைய விஷயங்கள் முதலாவதாக பதிவு செய்வாங்க. தங்களுடைய ஜுமாக்கள் குதுபாவாக இருக்கட்டும், மக்களுக்கு உபதேசமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் தௌஹீதை முதல் என்ன செய்வாங்க? ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ் பிஸ்ஸம்இ பிஸ்ஸிர்ரி வல் அலானியா. உனக்கு அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுமாறு நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். நீ தனியாக இருக்கட்டும், மக்களுக்கு மத்தியில் இருக்கட்டும். இந்த விஷயங்கள்ல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்சீர் கடைசியாக இந்த விஷயத்தை முடிச்சிடும். அநேகமாக திரும்பிதில் வரக்கூடிய ஹதீஸன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கும் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யும் எல்லாம் வாலிபர், எல்லா வாலிப வயசுல பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வந்து நம்முடைய மனசுல பதிவு செய்யறேன். இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபது. நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன், இதை நீ பாதுகாத்துக்கொள், மரணம் செய்து கொள், அல்லாஹ் தஆலா உன்னை பாதுகாக்கும். யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபது. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த இதுல சொல்லும் பொழுது இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி என்று பிரச்சனை என்று இருந்தால், உதவி என்று நீ நாடினாய் என்றால் அல்லாஹ்விடம் மட்டுமே நீ நாடு. வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஉ அலா யன்ஃபஉக பிஷை, ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து உனக்கு ஒரு நலனை நாட வேண்டும் என்றாலும் விரும்பினாலும் லயன்ஃபஉக இல்லா மா கஸப அல்லாஹு லக், அல்லாஹ் உனக்காக எவ்வளவு எங்கு எப்படி எழுதியிருக்கிறானோ அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும். அதை மீறி உனக்கு அதிக அளவு கிடைச்சிடாது. இந்த ஒட்டுமொத்த மனிதர்கள் சேர்ந்து உனக்கு நன்மையை நாட வேண்டும், நன்மை உனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் செய்ய முடியாது. என்ன எழுதப்பட்டதோ உன் விதியில் அவ்வளவுதான். அதே போல அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா மா கதபஹு அல்லாஹு அலைக். அதே போன்று ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்களிக்க வேண்டும், பாதிப்பு தர வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உன்னுடைய விதியில என்ன எழுதி இருக்கிறானோ எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்று அவ்வளவுதான் உனக்கு ஏற்படும், அதுக்கு மேல அது ஏற்படாது. பாருங்க, தௌஹீதுடைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபருடைய உள்ளத்துல பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்ததால் பிறகு அவர்கள் சிறந்த ஒரு அறிஞர்களாகவும் சுப்ஹானல்லாஹ் பஹ்ருல் உம்மாவாக ஆனாங்க. பஹ்ருல் உம்மா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் கல்வியின் கடல். தஃப்சீருடைய விஷயத்துல முதல் நாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்சீர் இப்னு அப்பாஸ் தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். தௌஹீதை நாம மறந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாம அமர்வுல நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6ஆம் உபதேசம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்துவதில் மிகைத்து விடக்கூடாது, குலு செய்து விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாம லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் குலு ஃபிர் ரசூலி வ முஸாவாத்துஹு லில்லாஹி தஆலா. மன்ஹஜு ஸலஃபில் கிடையாது என்றன அல்லாஹ்வுடைய தூதரை
அளவுக்கு மீறி அவருடைய அந்தஸ்தை மீறி புகழ்வதோ அல்லது மற்றும் அல்லாஹுக்கு நிகராக வைத்து விடுவதும் என்ன, இது மன்ஹஜு ஸலஃபின் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த வாரம் அமர்வு அநேகமாக இருக்காது, விடுமுறை என்ற காரணத்தினால அடுத்த வாரம் நமக்கு தரிசு இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த வாரத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். அநேகமாக இந்த மாதத்துடைய 3 அமர்வுகள் நாம பார்த்தோம். இந்த 3 அமர்வுகளுடைய இன்ஷா அல்லாஹ் டெஸ்ட் 2வது தேர்வாக நாம ஒன்று வெள்ளி அல்லது சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னாலாக நம்ம அறிவிப்பு செய்து இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அடுத்த வாரம், இன்னைக்கு இந்த வாரம் இல்ல, அடுத்த இன்ஷா அல்லாஹ் அதுவரை இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல இன்னைக்கு தெளிவாக படித்து தயாராக இருக்குமாறு நான் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். திரும்பவும் பதிவு செய்வது கணித்துக்கூடிய மாணவர்களே, இந்த தேர்வு என்பது சொர்க்கம் நரகத்துடைய நிர்ணயிக்கக்கூடியது கிடையாது. ஆகையால் இதுல நாம் பொதுவாக அமானிதமாக இருப்பதை நாம மேற்கொள்ள வேண்டும். நாம இந்த விஷயத்துல நாம கற்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு என்பதற்காகத்தான் ஒரு சிறிய ஒரு தேர்வு. இல்லைன்னா இதை கொண்டு எந்த ஒரு விஷயமும் நாம இதனால செய்துவிட முடியாது. அதனால நம்முடைய பண்புகள்ல நேர்மை என்ற அந்த பண்புகள், அமானா என்ற விஷயங்கள் இருக்க வேண்டும். ஆகிய இந்த விஷயத்தை நினைவுகொள்ளுமாறு நான் இங்கு பதிவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.